ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சௌசௌ கூட்டு தான் பண்ண போகிறேன். இந்த சௌசௌ கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ரொம்ப நல்லது இது. நீங்கள் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சௌசௌ கூட்டை நிறைய சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஃபைபர் கண்டென்ட் இதில் நிறைய இருக்குது. பாருங்கள், இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஈவனாக தோல் சீவ முடியாது. இதனால் வந்து நீட்டை பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து தோல் சீவிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நான் தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து தேவையான சைஸ்க்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கூட்டுங்கிறதால ரொம்ப பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பொடியாக தான் கட் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சௌசௌ வந்து ரொம்ப வேகக்கூடாது. பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு சௌசௌக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு போதும். உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுன்னா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு போடலை, வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த பாசிப்பருப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். அப்புறம் நம்ம வந்து சௌசௌ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். இப்போ நம்ம கட் பண்ண சௌசௌவை வந்து இதே தண்ணியில் போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் இப்போ போடலை, நான் கடைசியாக போட்டுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வேகட்டும் நல்லா. மூடி போட்டு வச்சுட்டு வேக வச்சுடுங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு அந்த டைமில் வந்து நம்ம இந்த கூட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் பீஸ் வந்து பாருங்கள் 2 பீஸ் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக இதோட சீரகம் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இது எல்லாமே ஒன்றாவே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். உங்களுக்கு சீரகம் ஸ்மெல் வேணும்னா, நான் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கூட்டுக்கு டேஸ்ட்டு தரதே இந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லும் இஞ்சி சீரகம் ஸ்மெல்லு தான். இது கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த தேங்காய் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் வந்து இந்த சௌசௌ வந்து பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு அடுப்பில் அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இதை நான் பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சூடானோடனே ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து கூட்டுக்கு டேஸ்ட்டு தரும். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் கோல்டு வின்னர் ஆயில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக. இது கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வரமிளகா வந்து கொஞ்சமாக உடச்சி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வரமிளகா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப சின்ன சைஸு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து நான் கடைசியாக போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இதுக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். நான் கவரில் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ தான் நான் வாங்கினேன், இன்னும் போடலை பாட்டிலில். அதனால் உங்களுக்கு அப்படியே போட்டேன். பாருங்கள், பெருங்காயம் ஸ்மெல்லோட இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
ரொம்ப வதங்க தேவையில்லை, அந்த சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் வேக வச்சா போதும். பாருங்கள், இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தேன் நான். தண்ணி எல்லாமே இழுத்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சௌசௌ வந்து இந்த தாளிப்பில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது தேங்காய் அரைச்சதில். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கூட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்ச விழுதை இதிலையே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. அதனால் பாருங்கள், 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் இந்த சௌசௌ காயை அடிக்கடி எடுத்துக்கோங்க. பிபியும் கண்ட்ரோலாக வச்சுக்கும். கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கும். நிறைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது இந்த சௌசௌவில். ஃபைபர் கண்டென்ட் கூட அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நான் உப்பு போடலை. உப்பு கூட போட்டேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா வாசனை கொஞ்சமாக போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டேன். அது கொதிக்கிட்டோம். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம திக்காக செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால அடி பிடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கருவேப்பிலை. இந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கூட்டுக்கு. நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு காரக்குழம்பு, வத்த குழம்பு, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சௌசௌ கூட்டு. நிறைய பேர் வந்து சௌசௌ வந்து ஒதுக்குறீங்க. இதில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.